யாமினி சந்தர். சந்தர் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே கண்டிப்பாக வந்து எங்கேயோ கேட்ட ஒரு குரல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பழம்பெரும் இயக்குனர் திரு ஏசி திருலோக் சந்தர் அவர்களுடைய பேத்தி தான் யாமினி சந்தர். வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். வால்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இது என்னோட முதல் திரைப்படம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் டு 1111 ப்ரொடக்ஷன்ஸ், பிரபு திலக் சார் அண்ட் ஸ்ருதி திலக் மேம் அவங்களுக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் அன்பு சார், பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட சேர்ந்து நடிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்கரேஜ் அஸ். நன்றி. கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ப்ரெஸ் மீட் இது. உங்களுடைய நேர்மையான விமர்சனங்கள் எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா வந்து எவ்வளோதான் நம்ம டெக்னிக்கலாக வந்து டெவலப் ஆகியிருந்தாலும் நீங்கள் எழுதுகிற விமர்சனங்களை பார்த்து தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க. ஸோ உங்களோட நேர்மையான விமர்சனங்கள் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் எல்லாரையும் நாங்கள் திரும்பவும் சக்ஸஸ் மீட்டில் வந்து சந்திக்கணும். நன்றி. தேங்க்யூ. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய ஹீரோயின்களுக்கு வந்து இந்த உதட்டுக்கு கீழே மச்சம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் வந்து முகத்தில் வந்து ஒரு க்யூட்டான மச்சத்தோடு இருக்கிறாங்க. ஷிரின் கான்ச்வாலா, வாங்க. Thank you so much for such kind words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு to be a part of this family. Thank you so much 1111 Productions, Shruti ma'am, Prabhu sir, especially Anbu sir for giving me this opportunity to introducing me to this team. Sibiraj, ரொம்ப நன்றி for being such an amazing co-star. Thanks to all the media people to come here and support us. And கண்டிப்பாக தேட்டரில் படம் பாருங்க. நன்றி. ஸோ வால்டர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டாக இருந்தது. நான் அவர்கிட்ட அதான் சொன்னார், அன்பு இது மாதிரி வந்து ஒரு தடவை தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்கள் தான், நம்ம போர்ஷனை மட்டும் சொல்லி மற்ற தூக்கி வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம்னு சொல்லி எனக்கு நல்ல ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுங்கள் அன்புன்னு கேட்டேன். அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சேவையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வியாபாரமாகும்போது ஒரு தனி மனித மிருகத்தின் கையில் அது கிடைக்கும் போது என்னவாகும், அது சொசைட்டியில் எப்படி பாதிக்கப்படுது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எப்படி ஆகுது, பொதுமக்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படமாகவும் உங்களுக்கு அமையும், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைனிங் ஃபில்மாகவும் அமையும். ஐம் ப்ரவுட் ஒர்க்கிங் வித் சிபி சார். ஏன்னா சிபி அவங்க ஃபாதர் சத்யராஜ் சாரோட அவர் படங்கள் அசிஸ்டன்ட் கேமராமேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி தான் அவர் சின்ன வயசில் நான் பார்த்தேன். இப்போது நேரில் அவர் வந்து முதல் நாள் அவரோட ஷூட்டில் இருக்கும்போது வால்டர் படத்தில் வால்டர் வெட்டிவேரில் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவரை நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர். சமுத்திரகனி நல்ல நண்பர். ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுத்து என்ன மாப்பிள என்ன பிரச்சனை கேட்கக்கூடிய நண்பர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ அவரும் நானும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோம் 3 பேரும் சேர்ந்து. அண்ட் எங்கள் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவரே ஒரு டாக்டர் அண்ட் பிலாங் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ அம்சங்கள் எல்லாமே அவைகள் இருந்தாலும் அதில் எந்த குறையும் இல்லாமல் அது ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுத்து பண்ணார். நிறையா செலவு பண்ணி பண்ணார். ஒரு சின்ன ஸ்டாரை கூட கான்சென்ட்ரேட் பண்ணார், இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்னு. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்லும்போது அந்த டேர்ம் தவறாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாரு. இட்ஸ் லைக் நான் இந்த டீமுக்குள்ளே வரும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் இருந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இட்ஸ் பிகம் அ ஃபேமிலி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ வால்டர் மிக அருமையான படம். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவும் என்னுடைய படங்களுக்கு பத்திரிகை ஊடகங்கள் சப்போர்ட் உண்டு. இந்த படத்தில் இது நிறையா இருக்கும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை அதுவே தேடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்போல்லாம் கொஞ்சம் மைண்டில் வந்து அது எப்படி அதுவே தேடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் இந்த வால்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட கதையை எனக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி அன்பு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை கமிட் ஆகி அதுக்கப்புறம் பல விஷயங்கள் மாறி இதை வந்து ஒரு படமாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், இதில் எவ்வளோ உழைச்சிருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 11 டிராஃப்ட் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் 11 டிராஃப்ட் ஒர்க் பண்ணதுனாலே என்னவோ இந்த படம் கரெக்டாக 1111 ப்ரொடக்ஷன்ஸுங்கிற ஒரு நல்ல கம்பெனிக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது பிரபு திலக் சார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசரோட வேலை வெறும் பணம் போடுறதுல மட்டும் இல்லை, அது ஸ்கிரிப்ட் லெவல்லையும் வந்து இன்வால்வ் ஆகி படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து பிரபு திலக் சாரும் ஸ்ருதி மேமும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே இன்வால்வ்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி இந்த அவுட்புட் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸோட சப்போர்ட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தோட டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து
இந்த படத்தோட வேல்யூ கூடிக்கிட்டே போச்சு. படம் வந்து ஷூட்டிங் ஆகிற கட்டத்தில் அது எஸ்பெஷலி நட்டி பிரதர் உள்ளே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் உள்ளே வந்திருக்காரு, இந்த ப்ராஜெக்டில் இருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் தான் வந்தது. ஏன்னா நான் பெருசாக மதிக்கிற ஒரு நடிகர் அவர். அண்ட் அவர் கூட நடிக்கும் போது வந்து எனக்கு அப்பா கூட நடிக்கிறப்போ, வடிவேல் சார் கூட நடிக்கிறப்போ ஒரு பயம் இருந்தது. ஐயோ இவங்க முன்னாடி நம்ம எப்படி நம்ம பேர் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒரு பயம் வந்து எனக்கு அவரோட பண்ணும்போது இருந்தது. பட் தேங்க்யூ சார். இன்றைக்கி படம் பார்க்கும்போது வந்து ஒரு தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி சார் இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சோ அந்தளவுக்கு நட்டி சார் இந்த படத்தில் பண்ணது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து கூடி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக டீசராக இருக்கட்டும், சாங் ஆடியோ ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டம் வரும்போது வந்து கிட்டத்தட்ட அமைதிப்பட எலெக்ஷன் சீன் மாதிரி தான். நுனி சீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து உட்காந்து இன்றைக்கி படம் வந்து கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு உட்கார ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த மொத்த டீம் தான். ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்றைக்கி படங்கள் ரிலீஸுக்கு முன்னாடியே வியாபாரம் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 குறைவான படங்கள் தான். அதுவும் இந்த சேட்டலைட்டுங்கிற விஷயம் வந்து ஒரு சில படங்கள் பெரிய ஹீரோஸுக்கு மட்டும்தான் அது வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வியாபாரம் ஆகுது. மற்ற படங்கள்லாம் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அது நடக்குது. பட் வால்டரை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இப்போ வந்து சன் நெட்வொர்க் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. என்னோட எல்லா படங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படத்துக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டீமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கிட்ட போயிருக்கு. அது எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷனோட எஃபர்ட் தான். அண்ட் நான் போன ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்ன விஷயந்தான், இது வரைக்கும் என்னோடய கெரியரில் நான் நல்லா பண்ண விஷயங்களை பாராட்டியிருக்கீங்க, தப்பாக பண்ண விஷயங்களை வந்து நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட நியாயமான விமர்சனத்தை கொடுங்க. மார்ச் 13 காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.